ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதி தரிசன டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணுறப்போ கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி புக் பண்ணால் எந்த ஒரு தரிசன டிக்கெட்டும் ஃபாஸ்ட்டாகவும் புக் பண்ணிக்கலாம், மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாமலும் புக் பண்ணிக்கலாம். அந்த கிளிப்போர்ட் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது சாம்சங் மொபைல், சாம்சங் கீபோர்டை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி எல்லா மொபைலுமே கிளிப்போர்டு இருக்கிற மாதிரி கீபோர்டு இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்கள் மொபைலில் இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ப்ளே ஸ்டோர்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணி கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மொபைல்லையே இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக எப்படி நம்ம கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நேம் தேவைப்படும். ஸோ நேம் சேவ் பண்ணிக்கோங்க. அந்த நேமை டைப் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதை காப்பி செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து ஏஜ், அதே மாதிரி தான் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்பாங்களோ. அடுத்து ஆதார் கார்டு தேவைப்படும். ஸோ ஆதார் கார்டு நம்பரை ஃப்ரீ டைமில் இருக்கும்போது இந்த மாதிரி செக் பண்ணி ஒரு தடவைக்கு 2 தடவை அதுவும் சேவ் பண்ணி கொடுத்துடலாம். பின்கோடு தேவைப்படும். இதே மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டேட் கேட்பாங்க, சிட்டி கேட்பாங்க. அடுத்தது இமெயில் ஐடி கேட்பாங்க. ஸோ அதுவும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக யூபிஐ ஐடி அதுவும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கார்டு நம்பரும் சேவ் பண்ணிக்கோங்க. புக்கிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேவ் தான், காப்பி தான் பண்ணியிருக்கோம். இதை பின் பண்ணிக்கணும். ரைட் சைடில் டெலீட் பட்டனுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பென்சில் சிம்பிள் யூஸ் பண்ணி பின் பண்ணிட்டோம்னா அப்படியே டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் ஆகிடும். புக்கிங்க்கு தேவையான இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஃப்ரீ டைம்லேயே ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை இப்போது புக்கிங் அப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 10 மணிக்கு ஒரு புக்கிங்கே ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணுறப்போ ஆப்பில் ஒரு நம்பரும் போர்ட்டலில் ஒரு நம்பரும் லாகின் பண்ணி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக எதில் போதோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு என்ன நம்ம சேவை புக் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டு, நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த பேஜில் தான் நம்ம அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள். சென்டரில் இருக்கிற ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். இமெயில் கேட்டிருக்காங்க. அடுத்தது சிட்டி, அடுத்தது ஸ்டேட்டு, கண்ட்ரி, பின்கோடு, நேமு, ஏஜு, ஜெண்டரை நம்ம செலக்ட் பண்ணி தான் ஆகணும். ஆதார் செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் நம்பரு, அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. புக்கிங் அப்போ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம செய்துக்கிட்டோம் இந்த ஒர்க்கை கூட அப்படின்னா கண்டினியூ கொடுத்து பேமெண்ட்லேயும் யூபிஐ ஐடியோ இல்லை கார்டு நம்பரோ சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டைப் பண்ணி புக் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி புக் பண்ணுறதுக்கும் அந்த டைம் சேவ் பண்ண முடியும். நம்ம மோஸ்ட் ஆஃப் த மொபைல்ஸில் கீபோர்டு இருக்கும், கிளிப்போர்டு யூஸ் பண்ணி புக் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்கள் மொபைலில் இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் போய் அதுலேயுமே நிறைய ஆப் இருக்குது. ஜிபோர்டு கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ப்ளே ஸ்டோரில் ஜிபோர்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ்லேயும் நம்ம ஜிபோர்டை எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தட் இதில் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது ஜிபோர்டுன்னு இருக்குது பாருங்கள். அது ஜிபோர்டில் லெஃப்ட் சைடில் 4 டாட் மாதிரி இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிக்கணும். அடுத்து சென்டரில் 3 லைன் மாதிரி போட்டிருக்கு பாருங்கள், அதுதான் கிளிப்போர்டு, அதை கிளிக் பண்ணிக்கணும். இதில் ரைட்
கார்னரில் ஒரு பென்சில் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ளஸ் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நம்ம நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கிட்டோம்னா அதே மாதிரி தான் எல்லா டீட்டெயில்ஸும் சேவ் பண்ணி வச்சுக்கணும் நம்ம. இது வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ண கீபோர்டில் இப்போ நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தது மொபைல்லையே இருக்கிற கீபோர்டு. இந்த மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணி ஈஸியாக புக்கிங் அப்போது இப்போ பார்த்த மாதிரி தான். இப்போ கீபோர்டு யூஸ் பண்ணி நம்ம அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் டைப் பண்ண போகிறோன்னா அந்த கீபோர்டை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். சென்டரில் இருக்கிற பாக்ஸை கிளிக் பண்ணால் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படியே ஜஸ்ட் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண கீபோர்ட் மூலமாகவும் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டே வரலாம். அது கிளிப்போர்ட் மெத்தட். எல்லார் மொபைல்லையும் நோட்ஸும் இருக்கும். நோட்ஸ்லேயும் நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டு காப்பி பேஸ்ட் மூலமாக டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். இப்போ கிளிப்போர்டில் குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் டீட்டெயில்ஸ் தான் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ எந்தில் ஒரு 20 டீட்டெயில்ஸ் நம்ம மொத்தமாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே சேவ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் எஸ்சிடிஏ ஒரு 6 டிக்கெட்லாம் போகிறீங்கன்னா டீட்டெயில்ஸ் அத்தனை பேரோடதும் சேவ் பண்ணி வச்சுக்க முடியாது தான். அப்போ என்ன பண்ணலான்னா நோட்ஸில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் டீட்டெயில்ஸை. ஸோ தட் காப்பி பேஸ்ட் பண்ணி நோட்ஸ் மூலமாகவும் நம்ம டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸில் ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயில், பத்மாதி அம்மாவாரி கோயில், இல்லை வர்ச்சுவல் சேவா திருமலாவில் அங்கெல்லாம் நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியும். மீதியெல்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா ஃபுல்லாக இருக்கிறதுனால. இந்த மெத்தட் படி ஃப்ரீ டைமில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், பட் போக போக நமக்கு ஈஸியாக வந்துடும். 20 ரூபாய் டிக்கெட்லாம் இருக்குது. கல்யாண கங்கணம்லாம் 20 ருபீஸ் டிக்கெட். பேமெண்ட் வரைக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி உங்களுக்கு என்னென்ன டிஃபிகல்ட் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் ப்ரொசீட் பண்ணுறப்போ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணி ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம். இதுதான் கிளிப்போர்ட் மெத்தட். காப்பி பேஸ்ட் மெத்தட் கூட நீங்கள் நோட்ஸில் இல்லைன்னா கூட வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி வச்சு கூட நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணலாம். பட் அது கொஞ்சம் குழப்பம். நோட்ஸ் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ப்ளே ஸ்டோர்லேயே நிறைய ஆப்பெல்லாம் இருக்குது இந்த கீபோர்ட் மாதிரி. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை இதை விட ஏதாவது சிம்பிளிஃபைடு மெத்தட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரீ டைமில் செய்து வச்சுருக்கிறதுனால மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாமல் நம்ம சேவ் பண்ணிவிடுவோம். புக்கிங் அப்போது ஜஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும் எல்லா டீட்டெயில்ஸும். அதனால் டைம் கன்சியூம் ஆகும், ஃபாஸ்ட்டாக நமக்கு டிக்கெட்டும் புக் ஆகும். டைப் பண்ணி ஒருத்தவங்க புக் பண்ணுறதுக்கும் கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி புக் பண்ணுறவங்களுக்கும் ஷியோராக டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்துடும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கிளிப்போர்ட் மெத்தட் இது தான். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.